வணக்கம் சார். சென்ற முறை நாம் ஓசோவின் புத்தகங்களை பற்றியும் ஓசோவை பற்றியும் பார்த்தோம். இன்று நாம் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்? தொடுதல். உன் தொடுதலாகிய தீபக்ராம் வாயிலாக என்னுள் விளக்குகள் ஒளிர்கின்றன. உன் தொடுதலால் மட்டுமே ஆடி மழை பெய்கிறது என்னில். தொடுதல் என்றால் விரல் நுனிகளில் பிரெய்லி எழுத்துரு. நான் இயக்குகிறேன் தொடுதலால் திசையற்ற படகான உன்னில். இன்று நாம் பார்க்க இருக்கிற நூல் உன் ஒவ்வொரு தொடுதலிலும் என்கிற ஒரு அருமையான நூல். எழுத்தாளர் ஹர்ஷ்தேவ் மாத்தவ், தமிழில் அலமேலு கிருஷ்ணன். இது ஒரு அருமையான நூல். இந்த நூல் பற்றி நான் சொல்ல வேண்டும். உன் ஒவ்வொரு தொடுதலிலும் என்கிற இந்த நூல் நவீன சமஸ்கிருத கவிதை தொகுப்புகள். சமஸ்கிருதத்தில் டாக்டர் ஹர்ஷ்தேவ் மாத்தவ் அவர் எழுதியிருக்கிறாரு. தமிழில் மொழியாக்கம் செய்திருப்பவர் திருமதி அலமேலு கிருஷ்ணன் அவர்கள். சாகித்ய அகாடமி வெளியீடு. ஒரு 280 ரூபாய் விலை, 160 பக்கங்கள் கொண்ட ஒரு அருமையான நூல் இந்த உன் ஒவ்வொரு தொடுதலிலும் என்கிற இந்த நூல். உன் ஒவ்வொரு தொடுதலிலும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தவஸ்பர்சே ஸ்பர்சே எனும் சமஸ்கிருத கவிதை தொகுப்பின் தமிழ் மொழிபெயர்ப்பு. இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் அறமுரண்கள், இயற்கை, இருப்பியல், விருப்பு வெறுப்பு நிலைகள், மேலும் பலவித கருத்து பொருட்களை உள்ளடக்கியது. மேலும் இக்கவிதைகள் உரையாடல் கவிதை, சொனேட்டா கவிதை, சிறு காப்பியங்கள், கஜல் போன்ற பல்வேறு கவிதை வகைகளாகவும் வழங்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்பில் பல்வேறு புதிய உத்திகள் நூலிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக உள்ளன. உதாரணமாக, முதியவரின் கூற்று என்ற கவிதையின் எழுத்துக்கள் கைத்தடி வடிவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோன்றே பிரமிட் காவியம் என்ற கவிதையின் வரிகள் பிரமிட் வடிவிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. ஹர்ஷ்தேவ் மாத்தவ் இவர்தான் இந்த நூலை உருவாக்கியவர். தலை சிறந்த சமஸ்கிருத கவிஞர் மற்றும் அறிஞர். சமஸ்கிருத கவிதைகளில் புரட்சியை புகுத்தியவர்களில் முக்கியமானவர். குஜராத்தி, ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் இவருடைய ஏராளமான இலக்கிய படைப்புகளும் மொழியாக்கிய நூல்களும் வெளிவந்துள்ளன. சாகித்ய அகாதமி விருது, இந்திய மொழி கவுன்சிலின் கல்பவல்லி விருது, அகில இந்திய காளிதாஸ் விருது மற்றும் குஜராத் மாநில சமஸ்கிருத சாகித்ய அகாதமி விருதுகள் உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றவர் இவர். அடுத்து இதை மொழியாக்கம் செய்த திருமதி அலமேலு கிருஷ்ணன் அவர்கள். பணி நிறைவு பெற்ற ஆசிரியை. ஹிந்தி, மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளுக்கிடையே மொழியாக்கம் செய்து வருகிறார். இவரது மொழியாக்க நூல்களுக்கான 100 வடமொழி கதைகள், குரு கோவிந்த் சிங், பேய்கரும்பு, குழந்தைகளுக்கான கதை தொகுப்பு, கானகத்தில் நல்வாழ்வு, பிரச்னோத்தர ரத்ன மாலிகா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவர் நல்லி திசையெட்டும், கர்கி குப்தா, அனுவாத் ஸ்ரீ, சௌஹார்த சம்மான் போன்ற பல விருதுகள் பெற்றுள்ளார். இப்படி ஒரு அருமையான நூல். 2 பெரும் ஆளுமைகள், அவர்களை பற்றி இப்போது நான் உங்களோடு பகிரப் போகிறேன். 2 மிகப்பெரிய ஆளுமைகள் படைத்த நூல்னு சொல்லிட்டீங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இது எப்படிப்பட்ட நூல், கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது, பொதுவா கவிதையை பற்றி சொல்லுகிற போது த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் என்று வேர்ட்ஸ்வொர்த் சொல்வார். இந்த கவிதை தொகுப்பை படிக்கிற போது அப்படிப்பட்ட ஒரு பெரும் உணர்வு ஏற்படுகிறது. 1. 2, பொதுவாக நான் கவிதை புக்கு படிக்க விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ கவிதை புத்தகங்களை பொதுவா எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு சில புத்தகங்கள் இருக்கும். ஆனால் சில புத்தகங்கள் ஒரு கூடுதலான நூல் அறிவு அல்லது பரந்துபட்ட நூல்களை வாசித்த அனுபவம் உள்ளவர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அந்த வகை இருக்கிறது. இப்படி 2 வகை இருக்கிறது. எல்லோரும் ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு நூல் வகை, கொஞ்சம் பரந்துபட்ட நூல் அறிவு பெற்று படித்தவர்கள் படிக்கிற சில நூல் வகை. இந்த வகையில்
இந்த ஹஸ்தே மாத்தவ் அவர்கள் எழுதிய உன் ஒவ்வொரு தொடுதலிலும் என்கிற இந்த நூல் பல நூல்களை படித்த அந்த பரந்துபட்ட நூல் அனுபவம் உள்ளவர்களுக்கு சாத்தியமாகக்கூடிய, வாசிப்பு சாத்தியமாகக்கூடிய ஒரு நூல் என்று இந்த நூலை சொல்லலாம். காரணம், இந்த நூல்ல இவர் தொடாத பகுதிகளே இல்லை என்று சொல்லலாம். ராமாயண மகாபாரதத்துல தொடங்கி கிரேக்க துன்பங்கள் அந்த காப்பியங்கள் தொடங்கி நவீன காப்பியங்கள் வரைக்கும், அப்புறம் உலகத்தில் நடக்கிற போர்கள், காடு, வனம், மலை, இவர் தொடாத பகுதிகளே இல்லை. எல்லா பகுதியும் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஒடிசி அப்படின்னு பறந்துபட்ட இந்த 160 பக்கத்துல இவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள்ல எல்லா பக்கங்களிலும் ஏறத்தாழ இப்படி பல மேற்கோள்களை உரையாடல்கள் மூலமாக அவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையில பிரதிபலிச்சுக்கிட்டே போறார். அப்போ அது என்ன என்கிற அந்த பின்புலம் தெரியவில்லை என்றால் அந்த கவிதையை வாசிக்க முடியாது. அப்படியானால் இது ரொம்ப ஒரு படிப்பதற்கு ரொம்ப இலகுவாக படிக்கிற ஒரு நூல் இது இல்லை. கூடுதல் கவனம் செலுத்தி மீண்டும் மீண்டும் படிக்கிற சில நூல்கள் வரிசையில் முக்கியமான நூலாக இந்த நூல் இருக்கிறது. அந்த வகையில் இந்த நூலை படைத்த இவர் ஹர்ஷ்தேவ் மாத்தவ் அவர் நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மிக ஒரு அருமையான, அற்புதமான, அபூர்வமான படைப்பு என்று இதை சொல்லலாம். ஒன்று. இரண்டு, இந்த நூலை மொழியாக்கம் செய்திருக்கிற திருமதி அலமேலு கிருஷ்ணன் அவர்கள் இது மிக அற்புதமாக இவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். ஏன்னா இவ்வளவு கடினமான விஷயம் இதை மொழியாக்கம் செய்வது ரொம்ப கடினம். ஒவ்வொன்றுக்கும் கீழே அடிக்குறிப்புகள் கொடுத்துக்கிறார். இந்த கவிதையில எந்தெந்த இடத்துல அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா அந்த வார்த்தை எந்த இலக்கியத்தில் இருக்கிறது, ராமாயணத்துல எங்க வருது, இல்ல ஒடிசி அதுல எங்க வருது, இப்படி கிரேக்க தத்துவம் அங்க எங்க வருது அப்படின்னு எடுத்து எடுத்து கீழே அடிக்குறிப்பு போட்டு மிக அருமையாக உழைத்திருக்கிறார். அவருடைய அபாரமான உழைப்பு இந்த மொழியாக்கத்தில் நமக்கு தெரிகிறது. இரண்டு பெரும் ஆளுமைகள் சேர்ந்து உருவாக்கிய இந்த நூல் ஒரு அற்புத படைப்பு. இந்த நூலில் உங்கள் மனம் கவர்ந்த கவிதை வரிகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த அருமையான கவிதை தொகுப்புல எனக்கு பிடித்தமான சில வரிகளை இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். வீட்டில் பூந்தொட்டியில் வாடிவிடும் என்றெண்ணி எதை வளர்த்தேனோ அந்த பூ தன் இனத்துடன் காட்டில் முட்களுக்கு மத்தியில் விளையாட்டாக வாழ்கிறது, மலர்கிறது, ஒளிர்கிறது என்று சொல்லுகிற இந்த கவிதை மிக அழகாக எனக்கு பட்டது. சுமக்கிறேன் என் பிணத்தை குனிந்த தோளில் தனியாக நகர்கிறேன் இப்போது என்று சொல்லுகிற அந்த வரிகள். நான் யாரை எப்போதும் நினைக்கிறேனோ என்னிடம் அவள் விருப்பமில்லாதவளாக இருக்கிறாள். அவளும் இன்னொரு ஆணை விரும்புகிறாள், அந்த ஆணோ மற்றொருவளை விரும்புகிறான். என்னிடம் மகிழ்ச்சி அடைபவள் வேறொருவள். வெட்கக்கேடு அவளுக்கும் அவனுக்கும் காமதேவனுக்கும் இதற்கும் எனக்கும் அப்படின்னு அந்த வாழ்க்கையினுடைய விளையாட்டை ரொம்ப அழகாக அவர் படம் பிடிக்கிறார். அந்த பகுதி. இருள் பற்றி ஒரு அருமையான வர்ணனை பாருங்க. இந்த இருள் சூரியன் இறந்த துக்கத்தில் இரவு உடலில் அணிந்திருந்த கருப்பு ஆடை அப்படின்னு சொல்றாரு. இருளால் மாளிகைகள் வர்ணம் பூசப்பட்டன, இருளால் மரங்களும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன, இருளால் வண்ணம் பூசப்பட்ட புறாக்களின் உடல்கள் கோபுரங்களில். இருளின் வாயில் நகரம் வீழ்ந்தது, இருளின் வலையில் பிணைக்கப்பட்டன உயிர்கள். இருள் தேவகியின் கருவறையில், இருள் கடவுளின் 9 அவதாரத்தில், இருள் உள்ளது மையாக என் பேனாவில் என்கிற இது ரொம்ப அருமையான ஒரு வரியாக எனக்கு பட்டது. நிறைய இருக்கிறது, ஆனாலும் சுருக்கமாக உங்களோடு. இதுல ஒரு அருமையான கதை சொல்றாரு. இந்த கதை ராமாயணத்தை சொல்றாரு. இருந்தார் ராமர் என்றொருவர், இருந்தால் சீதை என்றொருவள். அவர்கள் தவம் செய்யும் காட்டில் வாழ்ந்தனர்.
ஒரு சமயம் தங்கமானை பார்த்து சீதை அதை பெற வேண்டும் என்று வற்புறுத்தினால் அவள் வாக்குறுதி அளித்தால், அந்த பொன்மானை கொண்டு வா, இல்லையேல் என் உயிரை துறப்பேன். அதன் பிறகு என்ன நடந்தது? கையில் தடியுடன் கலியுகத்தின் ராமர் சொன்னார், நான் என்ன உன் பணியாளா, எனக்கு நீ ஆணையிடுகிறாய்? மீண்டும் சொல்வாயெனில் தலைமுடியை பிடித்து வீட்டுக்கு வெளியே எறிவேன், நான் இரண்டாவது ஒருவளை கொண்டு வருவேன் என்று 10 வினாடிகள் அழுத பிறகு அமைதியான சீதை அனைத்தையும் மறந்து விட்டாள். அதனால்தான் நான் எழுதவில்லை நவீன ராமாயணம் என்கிற இந்த பகுதி நகைச்சுவை கூடியதாகவும் அழகாகவும் இருப்பதாக நான் ரசித்தேன். இது ஒரு அருமையான பிச்சைக்காரன் என்கிற தலைப்பு, 90வது தலைப்பு. எப்போது எப்போது என் நினைவில் இல்லை, அடடா, நோய்வாய்ப்பட்ட பிச்சைக்காரனின் பசியால் எரியும் பாவப்பட்ட வயிற்றில் இறக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றார். என்ன அழகான வரி பாருங்க. அதாவது ரொம்ப ஆழமான வருத்தத்தை பிரதிபலிக்கிற வரி. நோய்வாய்ப்பட்ட பிச்சைக்காரனின் பசியால் எரியும் பாவப்பட்ட வயிற்றில் இறக்கும் கடவுள். ஓ, அருமையான வரிகள். நீங்கள் சொன்னதெல்லாம் நன்றாக இருக்குது. இந்த நூலோட தனித்தன்மைன்னு நீங்கள் எதை கருதுகிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கவிதைகள்ல நிறைய மேற்கோள் காட்டியிருக்காங்க, அதுல அடிக்குறிப்புல விளக்கியிருக்காங்கன்னு சொன்னல, அதுல 1-2 உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். அப்பதான் இது எவ்வளவு கடினமான பணி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கவிதையில வெட்கப்பட்டது போதும் அப்படிங்கிற கவிதையில கீழே மேற்கோள்ல சொல்றாங்க அவங்க அந்த என்ன மேற்கோள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு. இது முதலிரவில் பேசப்படும் காதல் பேச்சு. இங்கு காளிதாசரின் குமார சம்பவத்தை பற்றிய குறிப்பு உள்ளது. சிவனுக்கு தவமேதும் செய்யாமல் பார்வதி கிடைத்தாள். அவர் பார்வதியின் வாங்கப்பட்ட அடிமையாகிவிட்டார். அந்த மேற்கோள குறிப்பு விளக்கத்தை கீழே தராங்க. இது மாதிரி நிறைய இடங்கள் இந்த இதுல குறிப்பிட்டே போறாங்க. இன்னொரு கவிதையில பாருங்க, டாலி சால்வடார் ஒரு பிரபல ஓவியர், கையால் வரையப்பட்ட கனவு புகைப்படங்கள். சிக்மண்ட் ஃப்ராய்டு கனவுகளின் விளக்கம். இந்த தொகுப்பு அதீத கற்பனை வாதத்தால் ஈர்க்கப்பட்டது. பாப்லோ நெருடா என்ற புனைப்பெயர் கொண்ட ரிகார்டோ இலிசர் நெப்டாலி ரியஸ் பொசால்டோ சிலி நாட்டில் பிறந்தவர். இவர் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர் அப்படின்னு அவரை பத்தி சொல்றாங்க. அடுத்த குறிப்பு, காஜி நஸ்ருல் இஸ்லாம் வங்காள கவிஞர். சிறந்த இசை ஞானத்துடன் இவர் இயற்றியுள்ள கவிதைகள் புரட்சிகரமானவை. 3 தேவர்களிலும் மிகவும் பொறுமையுள்ளவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக வருகிறார் பிருகு முனிவர் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு குறிப்பும் ஒரு கவிதையில் இருக்கக்கூடிய மேற்கோள்களுக்கு கீழே அடிக்குறிப்புல இப்படி ஒவ்வொரு கவிதையிலையும் இவ்வளவு இருக்குங்க. 3-4 அப்படின்னு மேற்கோள்கள். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரே கவிதை அதுக்கு எவ்வளவு 5 குறிப்புகள் விளக்குறாங்க. இது ஒரு பஞ்சாபி நாடோடி கதை. சோகினியின் காதலன் மகிபாலன், அவன் தன் மண்பானையை பிடித்து கொண்டு நதியை கடந்து செல்வது வழக்கம். ஒரு நாள் சோகினியின் தந்தை வேகாத பானையை வைத்து விடுகிறார். அதை பிடித்து கொண்டு நதியை கடக்க முயன்ற போது பானை தண்ணீரில் கரைந்து மகிபாலன் இறந்து விடுகிறான். சோகினியும் இறந்து விடுகிறாள். அந்த சோகினிங்கிற அதை பத்தி ஒரு சின்ன வரி கவிதையில பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு இவங்க ஒரு கீழே நோட் போட்டு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க இந்த கவிதைக்கு கீழே. காளிதாசனின் விக்ரமோர்வசியத்தில் வரும் நிகழ்வு. குருவரனும் ஊர்வசியும் அந்யோன்யமாக இருந்த போது ஒரு நாள் ஊர்வசி பெண்கள் போகத்தகாத குமாரவனம் என்ற கானகத்தில் சென்றாள் அப்படின்னு அந்த குறிப்பை விளக்குறாங்க. இது மாதிரி ஷிரின் பர்ஹத் காதல் கதை. ஆர்மீனியா மன்னரின் மகள் ஷிரின், பாரசீக இளவரசர் பர்ஹத். இப்படி அப்புறம் காளிதாசனின் விக்ரமோர்வசியத்தில் நாரதர் வானுலகில் இருந்து வந்து ஊர்வசி அரசுடன் இறுதி வரை இருக்க இந்திரன் அனுமதித்துள்ளதாக கூறுகிறார். இப்படி ஒவ்வொரு கவிதைகளுக்கும் கீழே அவங்க கொடுத்திருக்கிற அடிக்குறிப்புகள் ஒவ்வொரு காப்பியத்தில் இருந்தும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வு என்று விரிந்து கொண்டே போகிறது. எவ்வளவு கடினமான நூல் என்று இது உங்களுக்கு புரியும். இந்த நூலில் உள்ள கவிதைகளின் தத்துவ பார்வையை பற்றி உங்கள் பார்வையில் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்த புத்தகத்துல 139 கவிதைகள் ஏறத்தாழ மிக அருமையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த 139ல ஒரு தத்துவார்த்தமான கவிதைகள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது என்பதற்கு ஒரு துளி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
விருந்தினர் அப்படிங்கிற கவிதையில சொல்றாரு, அவர் வருவார் என்று எண்ணி தோரண வாயிலில் என் பார்வை பதிந்திருந்தது. கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட்டு இதயம் கழுவப்பட்டது. நுழைவாயிலில் கற்பனையில் வண்ண கோலம் படைத்தேன். வருகை தந்த அவர் ஊஞ்சலில் அமர்ந்தார். அப்போது என் மனதில் உருவானது மற்ற குழப்பங்கள். அவர் மெல்ல சிரித்தார். நான் சிறிய மீனாகி ஓடினேன். என் காதில் மிக இனிமையாக ஏதோ சொன்னார். நான் சுவராகி கேட்டேன். அவர் வெளியே சென்று விட்டார், தனது பையில் ஒரு கனவை திருடி கொண்டு. இப்போது நான் என் வீட்டில் விருந்தாளியாக வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த கவிதை ஞானத்தை பற்றி பேசுகிற கவிதை, ஒரு ஞானம் அடைதல் பற்றி பேசுகிற கவிதை. இவர் பேனா எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி ஒரு அருமையான பல கவிதைகளை இவர் இதில் நிரம்ப பதிவு செய்திருக்கிறார். நிறைய ரசிக்கலாம்.